So, hello everyone. I'm Aaron பேசுறேன். Welcome back to my channel. So, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சீரிஸில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி நான் வாங்கின இந்த GE200 Multi Effects pedal வந்து நம்மளோட DAW, அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் செஷன் எப்படி வந்து அதில் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் மானிட்டர் பண்ணி விளாடுறது நாங்கள் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். இப்போ நீங்கள் வந்து உங்களோட இந்த பெடல் எக்ஸாம்பிள் எந்த பெடல் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட ஆடியோ ஒர்க் செஷன் சேவ் பண்ணிங்களா. இப்போ நான் பார்க்குறதா லாஜிக் பார்க்குறேன். ஸோ ஏற்கனவே வந்து இங்கே ஒரு நான் பீட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து உங்களோட கிட்டார் கூட சேர்ந்து ஆட போகிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களோட மீடி கேபிள். ஸோ வந்து இந்த மீடி கேபிள் இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இங்கே இருக்க சிக்னலை ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே போகும். விச் மீன்ஸ் நீங்கள் விளாட்றது வந்து உங்கள் கிட்டார் வந்து ஒரு அனலாக் சிக்னல். ஸோ அந்த அனலாக் வந்து இங்கேருந்து சரி டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணுறது தான் மீடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒன்று மீடி இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ நான் அந்த மீடி வந்து கேபிள் நாங்கள் பூட்டுறோம் பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பூட்டின கேவோட இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, அது வந்து செட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி ஆயிடுச்சு மீடி கேபிளுக்கு. ஸோ இருங்க, ஸோ பூட்டின கையோட உங்களுக்கு என்ன வரும்னா, ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சிக்னல் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ரெடி ஆகலை. ஏன்னா வந்து இங்கேருந்து நான் அங்கே மானிட்டர் இன்னும் ஆன் பண்ணல. ஸோ மானிட்டர் இங்கே லாஜிக் ப்ரோ பார்க்கணும்னு தெரியும் உங்களுக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தட்டிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே என்ன விளாட்றீங்களோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வரும். ப்ளஸ் நீங்கள் இங்கே என்ன பெடல் பார்க்குறீங்களோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் ட்ரைவ் வச்சுருக்கேன், நான் ஓவர் ட்ரைவ் நிறைய வச்சுருக்கேன். ஸோ இந்த பெடல் வந்து நீங்கள் இங்கே தட்டும் போது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பெடலோட சிஸ்டம் இங்கே வரும். ஸோ இங்கே பார்த்து இங்கே ஸ்டாம் பாக்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் க்ளீனாக விளாட்றீங்க, விச் மீன்ஸ் உங்கள்கிட்ட க்ளீனோட சிஸ்டம் தான் இருக்குது. நீங்கள் இங்கே மாற்றுறவங்க இங்கே கூட நீங்கள் மாற்றி லைஃபாக வந்து நீங்கள் செய்யலாம். விச் மீன்ஸ் நீங்கள் இங்கே இருக்கிற பெடலுக்கு இங்கே இருக்க நீங்கள் ஸ்டாம் பாக்ஸ் எக்ஸாம்பிள் நாங்கள் ஃபேட் போடுறேன், இந்த நாங்கள் டீஸ் போடுறேன், சாரி இங்கே இதை போகிற ஃபாஸ்ட் போட்டு வச்சுக்கேன். இதை வந்து லைவாக நீங்கள் வந்து உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ஜாக் இல்லைனா வந்து உங்கள் ப்ளூடூத்தில் வந்து நீங்கள், நான் பெஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் பைங்க ப்ளூடூத் பைங்க லேட்டன்சி இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் விளாட்ற கிட்டாருக்கு வந்து லைவாக நீங்கள் வந்து நீங்கள் செட்டிங் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு இதில் என்ன பெஸ்ட்டுனா, இந்த லாஜிக்கில் வந்து என்ன பெஸ்ட் நான் சொல்கிறேன்னா, தென் உங்களுக்கு வந்து என்ன ஆம்ப் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் இங்கே நான் செய்கிற வேலையை இப்போ நாங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நான் காப்ஸ் ஆஃப் பண்ணிட்டு, இப்போ காப்ஸ் நல்லா ஆன் பண்ணி வச்சுக்கேன், கேப்ஸ்லாம் இங்கே நான் ஆஃப் பண்ணிட்டு நான் இங்கே கூட நான் தனியாக இப்போ இது பார்த்தீங்கன்னா லாஜிக் போட்டிருக்கேன். பார்த்தா இது வந்து பிரிட்டிஷ் ஆம், விச் மீன்ஸ் வாக்ஸ் ஆம். ஸோ வாக்ஸ் ஆமோட சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ நீங்கள் பக்காவாக நீங்கள் செய்யலாம். விச் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட சரியான பெடல் இல்லை பெடல் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இல்லைன்றது ஒரு பெடல் தான் இருக்குது, க்ளீன் தான் இருக்குது, பெடல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வெளியாக்க பண்ணால் இங்கே கூட நீங்கள் வெளியாக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ப்ரிவியஸாக சொன்னது போல் டைரெக்டாக வந்து நம்மளோட மீடி கேபிள் போட்டோன்னே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பெடல் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு என்னென்ன சாஃப்ட்வேர் நீங்கள் இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் பார்க்குறது வந்து லாஜிக் ப்ரோ பார்க்குறேன். இப்போ வேறு என்ன சாஃப்ட்வேர் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி லிப்ஸ் இருக்குது, கியூபேஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர். இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா வந்து, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் மேக்கை தவிர லைனக்ஸ் இல்லை விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ராபப்ளி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு டிரைவர்ஸ் கேட்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் இப்போ மூவரோட அஃபிஷியல் ஆப்பில் வந்து டிரைவர்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை ஜூமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பெடல் எஃபெக்ட்ஸாக இருக்கும், அவங்க வந்து டிரைவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா சில வந்து டிரைவர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணும். அந்த டிரைவர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதோட செட்டிங் வந்து பூர முடியும், விச் மீன்ஸ் ரெக்கார்டும் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச மேக்கில் இந்த பிரச்சனை இல்லை. மேக்கில் பூட் நகையோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்கும் எந்த ஆடியோ ரெக்கார்ட், எந்த இன்புட் வேணும் கேட்கும், எத்தனை சேனல் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட் நம்ம என்ன பண்ணுவோம், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட மீடி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சைட போகலாம். மீடி இல்லாதவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ கடைசி இருக்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நேராக பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களோட நினைக்கிற இங்கே ஸ்க்ரீன் வரணும். நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இன்டர்ஃபேஸு. ஸோ இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பீட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பீட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீட்டுக்குள்ளே நம்ம எப்படி வந்து ஆடியோ இறக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ 2 கேட்சி பார்த்தா இது கிட்டார் இன்புட். இது வந்து ஒரு கிட்டார் இன்புட். ஸோ என்னோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆரம்பிக்கிறத சில 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்டார் இன்புட் பண்ணோட லாஜிக் என்ன பெஸ்ட்டுனா,
அதோட பெடல் என்ன இஃபெக்ட்ஸ் பாய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு இல்லை என்ன ஆம்ப் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும், இல்லை அதுவே வச்சுருக்கோம் நீங்கள். பிகாஸ் நீங்கள் சாரி ஓகே என்னென்னா வந்து சிலது வந்து நீங்கள் இங்கே இஃபெக்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களே, நான் வந்து சிலது என்ன பண்ணிக்கிறேன்னா நான் பெடல் வச்சுருக்கேன். சாரி என்ன பெடல் என்ன இஃபெக்ட்ஸ் என்ன கேப் அண்ட் ஆம்ப்னு செட் பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே வந்து இங்கே காப்பி பண்ணிடணும், நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல. ஆனால் சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிருக்கும், விச் மீன்ஸ் உங்கள் கெயினை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து சிக்னல் இன்புட் பண்ணல, நீங்கள் சிக்னல் சென்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா சிலது கெயின் ரொம்ப கூடிய இருக்கும், இல்லை வந்து உங்களுக்கு அந்த பேச்சஸ் வந்து நீங்கள் கேட்க நல்லாயிருக்கும். விச் மீன்ஸ் இங்கேருந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வென் கம் டு மானிட்டரில் கேட்குறேன், இல்லை வந்து எனக்கு வந்து நான் இங்கேருந்து மானிட்டர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை உண்டாக வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து அப்படி நீங்கள் அது எனக்கு நான் வந்து நான் ஃபுல்லாக என்ன பண்ண சிக்னல் சென்ட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ சில வந்து ரொம்ப ப்ரீசஸாக கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மைட் பி தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு லெசன் நான் விளாண்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விச் மீன்ஸ் நார்மலாக என்ன ரிக்வெஸ்ட் பண்ணால் ஹெட்ஃபோன் போடுங்க. பிகாஸ் உங்களோட என்னோட இஃபெக்ட்ஸ் வந்து இப்போ நான் மானிட்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே பண்ணுறனால எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் தேவையில்லை. ஹெட்ஃபோன்ஸ் தேவைப்படும். பிகாஸ் நீங்கள் இங்கே இருக்கிற இந்த பிக்கப்பில் வந்து அந்த சவுண்ட் வந்து மைனட்டாக உள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்காது, ரொம்ப மைனட் டிஃப்ரென்ஸ் உள்ள இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் ஜாக்கின் பண்ணிட்டு நீங்கள் அப்போ நீங்கள் பாய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது பாய்க்கலாம். செகண்ட் வந்து எப்பவுமே வந்து உங்களோட மெட்ரோனம் ஆன்லங்க. ஓகே, இப்போ நான் மெட்ரோனம் யூஸ் பண்ணல. ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு. ஸோ பாட்டு லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு, பேடல் மாற்றுறேன். இப்போதைக்கு வந்து இப்போ க்ளீன் ட்ரைவில் இருக்குது, ஓவர் ட்ரைவ் வச்சுட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டீரியோ அவுட்டு செம்ம கூடையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஒன்று லிமிட்டர் போடலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்டீரியோ வந்து நீங்கள் கொஞ்சம் இறக்கிங்க. ஜஸ்ட் ஒரு இன்கேஸ்க்கு தான் லிமிட்டர் போடுங்க. பிகாஸ் நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு ஆம்ப் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நான் சும்மா ட்ரைஸ் பண்ணி பார்த்தேன் ஆம்ப் ஆன் பண்ணால் எப்படி இருக்கும். பிகாஸ் என்னோடய பெடல் ஏற்கனவே ஆம்ப் இருக்குது. ஸோ இந்த ஆம்ப் ஆன் பண்ணனால தான் இங்கே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சர் நடக்குது. நான் திருப்பி வந்து என்ன பண்ணுறேன், அதே லெவலுக்கு ஏற்றுறேன். நான் வந்து ஜீரோவில் இருந்துச்சு. நான் ஆம்ப் எல்லாம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. ஆம்ப் பெடல் பட்டர் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுவோம். சாரி, ஓகே. இப்போ நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா மானிட்டர் சவுண்ட் தான் கேட்டுருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து மானிட்டரில் உங்களுக்கு கேட்குறது. ஓகே, இது இன்னும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் இப்போ உங்களோட அந்த சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் டெடிக்கேட்டட் சாஃப்ட்வேர் விட்டு நீங்கள் அக்கௌண்ட் தட்டி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இந்த மானிட்டர் நான் ஆஃப் பண்ணணும். நார்மலாக இப்படி கேட்டேன்னா ஆஃப் பண்ணணும். ஆனால் நான் இன்னியில் கேட்கும்போது எனக்கு ஆஃப் பண்ண தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், ரெக்கார்டிங் பண்ணுறோம். சாரியா, சின்ன டெக்னிக்கல் ஆயிடுச்சு. ஓகே டெலிட் பண்ணிடுவோம். என்னன்னா வந்து நான் வந்து இங்கே ஆன் பண்ணல. ஓகே ரெடி, நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, let's stop this. ஓகே இருங்க, நான் ஸ்டாப் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண ஆடியோ வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்து நீங்கள் திருப்பி கேட்க பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆஃப் த மானிட்டர் சிஸ்டம் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே ஆஃபில் தான் இருக்குது, டபுள் செக் பண்ணிக்குவோம். இந்த ஓகே இது ஏன்னா ஓவர்லே பண்ணிச்சு, நான் வந்து கவனிக்கல அதோட சிஸ்டம் மேலே இருந்தது. ஸோ அல்லாமல் ஓகே ரெண்டு ஒரு பாக்ஸில் இருக்குது. ஓகே நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம், டிலீட் ரீஜன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் உங்களோட கிட்டார்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எம்க்கு, விச் மீன்ஸ் உங்களோட டாக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சோம். விச் மீன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மீடி போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நான் ஜஸ்ட் குயிக் ரிவ்யூ தான்றேன், நான் இது வந்து எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. இதுவும் வந்து பிகாஸ் கொஞ்சம் ஆஃப் டியூனில் இருக்கும், இல்லை ஆஃப் பீட்டில் இருக்கும், பிகாஸ் நான் இது இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சில ரீஜன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சில வந்து மெட்ரோனம்ஸ் ஃபாலோ பண்ணுறது வெரி சொல்லுவாங்க இட்ஸ் எ கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் மெட்ரோனம் ஃபாலோ பண்ணி எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா உங்களோட பாயிண்ட்டு ஓடும், விச் மீன்ஸ் கிளிக்ஸ் மெட்ரோனில் கரெக்டாக அந்த பீட்டில் உழுவாது, இல்லை நீங்கள் விளாட்றது பீட்டில் இருக்காது. ஸோ அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு மெட்ரோனம் மாஸ் பார்க்கணும். ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, ஓகே என்கிட்ட வந்து எம் இருக்குது, எம்எம்னே வருது, என்கிட்ட வந்து பெடல் இருக்குது, நான் வந்து அனலாக் பெடல் தான் பார்க்குறேன், இல்லை மல்டிஃபெக்ஸ் தான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. மல்டிஃபெக்ஸ் நிறைய எஃபெக்ட்ஸ் பெடல் இருக்குல்ல, அதில் வந்து மீடி வந்து இன்புட் இல்லை, மீடி சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு மீடி சென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே நீங்கள் ஜாக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மீடிக்கு விளையாடுறீங்கன்னா விஷஸ் இங்கே இருக்க வேலை தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் என்னென்னா வந்து உங்களுக்கு அது அங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாதனால நீங்கள் இங்கே ஜாக் பண்ணிட்டு இங்கே பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு போனஸ் டீப்பில். அப்போ உங்ககிட்ட வந்து இந்த பெடல்லாம் ஆப்ஷன் இல்லை, என்கிட்ட ஸ்டாம் பாக்ஸ் தான் இருக்குது, இல்லை ப்ரோ என்கிட்ட கிட்டார் வண்டி தான் இருக்குது, எலக்ட்ரிக் கிட்டார் தான் இருக்குது, ஆனால் என்கிட்ட பெடலே இல்லை, என்ன பண்ணலாம் நீங்கள் இங்கே இருக்குது உங்கள்கிட்ட இந்த டாவில் இருக்க நீங்கள் பெடல் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பெஹிங்கர்லேருந்து இல்லை ஏதாவது ஆடியோ இன்டர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் லைவாக நீங்கள் பாய்க்கலாம். எஃபோர்டபுள் ப்ரைஸ் 195 வெள்ளி மலேசியன் மணிக்கு இப்போ கரண்ட் ரேட்டில் ஓடுது. ஸோ ஒரு 200 வெள்ளிக்குள்ள ஆடியோ இன்டர்ஃபேஸ் நீங்கள் வாங்கலாம். ஓகே 200 வெள்ளிக்குள்ளே பெஸ்ட்டான ஒரு சவுண்ட் சிஸ்டம். விச் ஆடியோ இன்டர்ஃபேஸ் வேலை என்னென்னா உங்களோட அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ் தேவை. விச் மீன்ஸ் நீங்கள் டால் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை மல்டி பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து behringer Euphoria UMCC2 C22. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்கிறேன். உங்களோட கோட்டை இன்ச் கேபிள் இருக்குல்ல, உங்கள் கோட்டை இன்ச் கேபிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இன்புட்டில் போடுறோம். இது வந்து கோட்டை இன்ச்சு போடலாம், இல்லைனா வந்து எக்ஸ்எல்ஆர் கேபிளும் போடலாம். ஓகே எக்ஸ்எல்ஆர் கேபிள் போட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த கேபிள் எங்கே போனால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கிட்டாருக்கு போகும். ஓகே அவங்க கிட்டாருக்கு போகும். இதுக்கப்புறம் தான் வந்து பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீடி கேபிள் வேணும்னு சொல்லலை. ஸோ கேட்டர் மீடி கேபிள் இது ஒரு நாளைக்கு ஒரு 10 வெள்ளியோ 15 வெள்ளி தான் வரும் மீடி கேபிள். ஸோ மீடியோட இன்புட் வந்து இல்லைனா வந்து உங்களோட வீட்டில் இருக்க பிரிண்டர் கேபிள் கூட மீடி கேபிள் தான். ஸோ மீடி கேபிள் இங்கே நீங்கள் போட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இது எங்கே போனால் உங்களோட லேப்டாப்புக்கு போகும். உங்கள் லேப்டாப்புக்கு போகும் யூஎஸ்பி கனெக்ஷன். ஸோ இதோட டேட்டா ஸ்ட்ரெயிட்டாக லேப்டாப்புக்கு போகிறனால நீங்கள் பர்டிகுலர் எந்த டாவ் பார்க்குறீங்களோ அந்த டாவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை ரெக்கனைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நீங்கள் ஜஸ்ட் அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம்னா உங்களோட கிட்டார் போடலாம், இல்லை ஏதாச்சும் போடலாம். ஸோ இதில் வந்து ஒரு இன்புட் தான் இருக்குது. அண்ட் தென் இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மானிட்டரிங் பண்ணலாம். இதிலே வந்து நீங்கள் கெயின் இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது உங்கள் ஸ்டாம் பாக்ஸ் வந்து கெயின் கூடையாக இருக்குது, இல்லை சவுண்டு இறையுது கொஞ்சம் குறைக்கணும்னா நீங்கள் நாய்ஸ் கேட் பண்ணி நீங்கள் விளையாடலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் குயிக்கஸ்ட் ஈஸியஸ்ட் வே சொல்ல மாட்டேன், ஆனால் இது வந்து ஒரு செகண்ட் வே ஆப்ஷன் சொல்லலாம். பிகாஸ் ஈஸியஸ்ட் குயிக்கஸ்ட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் மொதல் வீட்டில் எப்படி சொல்லணும் அப்படி தான் நீங்கள் போடலாம் நீங்கள். ஸோ அப்படி அந்த ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே அண்ட் போனஸ் டிப், நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் சில பேர் சர்ச்சில் இது பண்ணுவீங்க. ஸோ முக்கால்வாசி மியூசிஷியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். இல்லை உங்களோட மிக்சர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் டால் ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ தேர்ஸ் அ டன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் யூ கேன் ரெக்கார்ட் ஃப்ரம் அனலாக் டு டிஜிட்டல். உங்களோட விஷயத்தை வந்து டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு தேர்ஸ் அ டன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் என்னென்னா சில வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து இது இல்லைன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மீடியா கன்வெர்ட் பண்ண முடியாதா, இல்லை இருக்குது, ஆனால் இதில் வந்து ஈஸியஸ்ட் அண்ட் குவிக்கஸ்ட் வெயிட் நான் சொல்லுவேன்.
சில விஷயம் பார்த்தீங்கன்னா சில மைக் வச்சு கூட ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் மைக் கூட உங்களுக்கு என்ன இன்புட் வேணும், மறுபடியும் உங்களுக்கு மீடி இன்புட் தான் வேணும், இல்லை மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட் வேணும். இதை வச்சு நீங்கள் வந்து நாட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து வாய்ஸ் கூட நீங்கள் வந்து இப்போ குவார்ட்டர் இன்ச் கேபிள் வந்து மைக் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் மைக்லேருந்து நீங்கள் உங்களோட வாய்ஸ் அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மீடியா கன்வெர்ட் டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணி உங்களோட இதில் போகலாம். ஸோ தட்ஸ் சொல்ல நிறைய வாய்ஸ் இருக்குது, நம்ம எப்படி அந்த வாய்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது தான் பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாங்கான வீடியோ தான், பட் ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு குயிக்கஸ்ட்டாக காட்டினேன் எப்படி ரெக்கார்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. சாரி, என்னோட செட்டப்ஸ் என் கேமராஸ் கொஞ்சம் வந்து இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ப்ளராக இருக்கும், பட் அதனால தான் உங்களுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் போட்டிருந்தேன், அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சென்ட் திஸ் வீடியோ டு எனிஒன். யாராச்சும் இந்த மீடி ரெக்கார்ட் பண்ணுறவங்க இல்லை ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அனுப்புங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் எப்படி வந்து ஆடியோ வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுற சிக்னலுக்கு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு புரிஞ்சுச்சுன்னா ஜஸ்ட் கிவ் இட் அ லைக், தம்ஸ் அப், கீழே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து மறக்காமல் வரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ we can have a little chat. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸை நான் வந்து அங்கே தீர்க்க பார்க்குறேன். ஓகே, லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஜோக்கான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கு காத்திருங்கள். பாய்.